சுமி, லாஸ்ட் அவர் கட்டடிச்சிட்டு வரியா? எங்க போலாம்? போட்டிங் போலாமா? போட்டிங்? ஐயோ, ரவி தலைப்பா வருது. இங்கதான் வராரு. கிளாஸுக்கு போலன்னு கத்துவாரு. நீ எப்படியா சமாளி? நான் மரத்து மேல ஏறிக்கிறேன். ஏகே சுமித்ரா, கிளாஸ் டைத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? அது வந்து நிழலுக்காக நிக்கிறேன். மரத்து நிழலுக்காகவா இல்ல மத்தவங்க நிழலுக்காகவா? I know why you stand. I understand. அடேய் மாரி, ரவி, நீயா? நானா கண்டுபிடிச்சு பேசுறேன்? நான் கழுவி போயிடும். பல்ல கண்டுபிடுவோம் படுவா. எவ்வளவு தள்ளி நின்னு பேசுறேன்? இது பாருங்க சார், மரியாதை கட்டு போயிடும். அப்படி கட்டிப்பிடிக்கணும்னு ஆசை இருந்தா வீட்டுல உங்க பொண்டாட்டியை கட்டிப்பிடிங்க சார். ஏண்டா, என் பொண்டாட்டியை கட்டிப்பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? 15 வருஷமாடா என் பொண்டாட்டி என்னால கட்டிப்பிடிக்க முடியல. அவ்வளவு பெரிய சைஸ். பார்த்தா கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுதே. அது எப்படிடா தெரியும்? தெரியுதே சார், நான் என்ன பொய்யா சொல்றேன்? உன் கண்ணுல ஏதோ கோளாறு. உங்க கண்ணுல தான் கோளாறு. வேணா மரத்து மேல ஏறி வந்து பாருங்க. நான் எது மேல ஏற மாட்டேன். மரம் ஏற வச்சாடா எனக்கு. பக்கத்துல ஏணி வச்சிருக்கேன், பரன்ல ஏற மாதிரி ஏறுங்க சார். பாக்குறேன். ஏற்கனவே கட்டிப்பிடிக்கிறா. தள்ளு 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 தள்ளுறா. இருங்க சார், ஏனிய தலையில வச்சு ஏறீங்களா? இத முதலே சொல்லப்படாத முண்டோம். ஏல ஏடி நேராவது தலையில வந்துடா. ஏறுங்க சார். ஆமா, பிளைட்ல போறேன். பிளையிங் கிஸ் கொடுத்து வழி அனுப்பு. நடனங்கிறது ஏடி ஏதாவது சறுக்குறதா? ஓ சும்மா தேய்க்கிறா. சித்தராரு சும்மா ரெட்ட உட்காரத்துல கட்டி முடியல. முத்தி முத்தி எடுக்கிறானே. ஐயோ ஐயோ, என்ன அவன பிளாட்டி பேப்பரா உடா. கட்டி முடிக்காதே, கட்டி முடிக்காதே. சீ, சொன்ன நம்ப மாட்டேனீங்களா? இருந்து பார்த்தா அப்படியேதான் கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. போருண்டா, என்னமோ புதுசா பண்ற மாதிரி. வாடா இங்க. ஏனி கட்டியா புடிச்சு பாட்டா இறங்கணும். புடிச்சிருந்தியா? அப்படியே என்ன விளையாண்டா இருக்கு? என்ன வளர்க்குறா? ஐயோ ஐயோ ஐயோ, அந்த இடத்துல தொங்க விட்டுருக்கேடா. நல்லா ஏமாத்திட்டோம்ல. ஓகே, எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு, நான் போறேன். ஐ வில் மீட் யூ இன் தி ஈவினிங். ஓகே ஓகே, பாய். சுமி, சுமி, நீயும் ரவி இப்படி பழகிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. படிக்கிற சமயத்துல இந்த காதலுக்கு இதெல்லாம் தேவையா? இத பாருங்க சார், பரீட்சை பேப்பரை மட்டும் திருத்துங்க, பர்சனல் லைஃப் திருத்தாதீங்க. ஏன் சார், காதலிக்கிறது தப்புங்கிறீங்களா? காதலிக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரலமா, ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு சொல்ல வரேன். மார்க்ஸ் வாங்குறத விட ரிமார்க்ஸ் வாங்காம இருக்கிறதாம முக்கியம். மோரோவர், இந்த ஏஜ்ல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. எனக்கு பீரியட் இருக்கு. அதை மிஸ் பண்ண போறமா? வாட்? நாம உன்ன வைன் ஷாப்பை திறந்துட்டாங்களா? How can they do it? அரசியல் விளையாடி இருக்கு. எப்படியோ முறையான லைசன்ஸ் வாங்கிட்டானே. இந்த நாட்டுல டாக்டருங்க போய் சொன்னா அதுக்கு பேர் சர்டிபிகேட். வக்கீலுங்க போய் சொன்னா அதுக்கு பேர் வாதத்திறமை. அரசியல்வாதிங்க போய் சொன்னா நமக்கு நினைச்சாவே கேவலமா. But one thing, professor, this country is going to dogs. நியாயத்துக்காக போராடும் போது சில தோல்விகள் வரத்தா செய்யும். நீ இதுக்கே இப்படி வேதனைப்படுறீங்க. நம்ம காலேஜ் பக்கத்துல ஒரு நைட் கிளப் உருவாயிட்டு, அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? ஹைஸ்கூல் பக்கத்திலே சாராய கடை வந்தாச்சு. காலேஜ் பக்கத்துல நைட் கிளப் வரதுல என்ன சார் ஆச்சரியம்? இத எப்படியாவது தடை செஞ்சாகணும். ப்ரொஃபசர், இத தடை செய்யற வகையில சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்போம். ஓகே? ஏற்கனவே காலேஜுக்கு முன்னால ஒயின் ஷாப், இப்ப நைட் கிளப் வேற வந்தா மாணவருடைய படிப்பு கெட்டு போகாதா? அப்பா, என் முதல் முடங்கி போன பரவாயில்லன்னு சொல்றீங்களா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உண்மையை பேசினாலே பொல்லாப்பட்டான். இதுக்கு தான் நான் பேசுறதுக்கே பயப்படுறேன். உங்க முதல் முடங்கி போகணும்னு நான் ஆசைப்படுவேனா? உங்க வியாபாரமும் நல்லபடியா நடக்கணும், மாணவர்களுடைய எதிர்காலமும் பாழாயிடக்கூடாது. அங்க சத்தியமூர்த்தின்னு ஒரு ப்ரொஃபசர் இருக்கான். அவன் தான் காலேஜுக்கு லீகல் அட்வைசர் நினைப்பு. இது அவனுடைய ஏவல் தான். ஆட நீங்க ஒண்ணு ஏவனாவது தேவனாவது வாங்குற சம்பளத்துக்கு காலேஜ்ல உண்மையா உழைக்கிறாரு, அதை பொறுத்த மட்டும் பாராட்டு. ஆனா என்ன திமிரு இருந்தா உங்க பலம் தெரிஞ்சிருந்தும் உங்ககிட்டயே மோதுவாரு. என்கிட்ட எத்தனை முரட்டு பசங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த ப்ரொஃபசர் சத்தியமூர்த்திய கைமா பண்ணிடுவாங்க. மூட்டை பூச்சியை கொள்றதுக்கு பீரங்கி எதுக்கு? டிக்20 போதுமே. அதுவும் கிடைக்கலன்னா இந்த பாச்ச உருண்டை போதுமே. சிவகுரு, இது ஒரு மனித சந்தை.
இதுல பல பேர் விக்கிறாங்க, சில பேர் வாங்குறாங்க. அந்த ப்ரொஃபசர் கழுத்துல என்ன விலைச்சீட்டு தொங்குதுன்னு பாருங்க, அதை விலை கொடுத்து வாங்கிடுங்க. நோட்டீஸ் வாபஸ் ஆயிடும். அராஜகமே கூடாது, அமைதியா செயல்படும். காந்தி என்ன சொன்னாரு? இதுதான் சொன்னாரு. மரகதம், மரகதம், வாங்க 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 வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இது நம்ம விடுத்த. அது தெரியுது. என்ன இதெல்லாம்? நமக்கு நல்ல காலம் போறது இல்ல. ஒரே நாள்லயேவா? ஆமா, உள்ள வாங்க. என்ன சொல்ற? உட்காருங்க. பாத்தீங்களா, உட்கார்ந்தா குதிக்கும். இன்னொரு புது ஜோபா செட், சாப்பாட்டு மேஜை, நாற்காலி, அங்க பாருங்க புது குளுகுளு பட்டி. இனிமேதான் பிரிக்கணும். இன்னும் நிறைய அனுப்புறேன்னு சொல்றாங்க. யாரு? அவங்கதான் நைட் கிளப் கட்டாங்களே, சிவகுரு. வரல்லவங்க. அவனுக்கு நீ ஏன் வக்காலத்து வாங்குற? இம்பூட்டு அமிச்சிருக்காங்களே, சும்மாவா? அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க அமிச்சுக்கலாமே, பைசாவுக்கு லாய்க்கு இல்லாத நோட்டீஸ், அது வாபஸ் வாங்கணுமா? அம்பிடுதான். அதுக்காக அவன் லஞ்சம் கொடுத்தான், நீ வாங்கிட்டேல்ல? இன்னுங்க நம்ம பக்கத்து வீட்டு பங்குதான் இருக்காளே. நாம வரணும் தெரியுமில்ல? பரீட்சை பேப்பர்ல 20 60 திருத்தினா நாளைக்கே மாருதி கார்ல காலேஜுக்கு போய் கிளாஸ் எடுப்பேண்டி. மார்க் தெரிஞ்சிடும், மாணவன் திருத்த மாட்டான். இத பாரு, வகுப்புல தூங்கிட்டு வீட்டுல 10 பேருக்கு டியூஷன் எடுத்தா என் கேரியர் தப்பிச்சிடும். ஆனா என் கேரக்டர் செத்துரும். கேள்வித்தாள் அவுட் பண்ணி காசு பண்ணிடலாம், மாணவன் பாஸ் ஆயிடுவான். பேர் மேல நான் ஃபெயில் ஆயிடுவேன். கடைசியா சொல்றேன் கேட்டுக்கடி. லட்சியத்துக்காக கொஞ்சமா சம்பாதிச்சு கூழ குடிக்கிறது தன்மானம். லக்ஸரிக்காக லஞ்சம் வாங்கி விருந்து சாப்பிடுறது அவமானண்டி, அவமானம். தலைவரே, தலைவரே, நான் ப்ரொஃபசர் வீட்டுக்கு அனுப்பிச்ச எல்லா பொருளுமே திரும்பி வந்துருச்சு தலைவரே. அந்த ப்ரொஃபசரை நினைச்சு பெருமைப்படுறதா, உங்களை நினைச்சு வருத்தப்படுறதா? நான் உங்க விஷயமா பிரின்சிபால்கிட்ட போன்ல பேசினேன். என்ன சொன்னார் தலைவரே? இன்னும் 2 நாள்ல கல்லூரி வாத்தியார்களை வச்சு பிரின்சிபால் ஒரு வாக்கெடுப்பு நடத்த போறாரு. அதுல மெஜாரிட்டி முடிவு என்னவோ அப்படித்தான் நடக்க போகுது. நைட் கிளப் வரக்கூடாதுங்கிறது மெஜாரிட்டி முடிவா இருந்தா கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதான். கோர்ட்டுக்கு போனா நம்ம கேஸ் நிக்குமா? நிக்காது, காலை நீட்டி படுக்கணும். தலைவரே, உங்களால ஆகாத காரியம் இந்த மண்ணுல உண்டா தலைவரே? ஐயோ, என் நெஞ்சத்தையே தொட்டுட்டே. சிவகுரு, இந்த காலேஜ்ல வேலை செய்யற வாத்தியாருடைய நிலைமையை நினைச்சா நினைக்க என் கண்ணுல இருந்து ரத்தமா போட்டு. அவங்க யாரு? தான் தொண்டை தண்ணி வத்த கத்தி பல அறிஞர்களை உருவாக்கக்கூடிய சிற்பிகள். அவங்க நிலைமை யார் யோசனை பண்ணி பாக்குறாங்க? நாம தான் யோசனை பண்ணி பார்க்கணும். என்ன இது? படிச்சு பாரு. அதான் சொன்னேனே, அந்த வாக்கெடுப்புல பங்கெடுத்துக்க போற வாத்தியாருடைய பட்டியல் விலாசத்தோட இருக்கு. உங்க மாதிரி வசதி உள்ளவங்க நினைச்சா அவங்க வாழ்க்கை தரம் உயரும். என்ன சொல்றீங்க? உள்ள போகாதீங்க, அங்க போய் உட்காருங்க. என்னங்க அது? சார் வெள்ளை பேண்டோட வரார், தொடச்சு வைக்கிறேன். இங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? யாரும் வளர்க்கிறோம், பார்த்தாலே தெரியலையா? ஸ்ட்ரைக் பண்றோம். திடீர்னு பண்ணாதான் ஸ்ட்ரைக். நோட்டீஸ் விட்டா வேற வாத்தியார்கள் எல்லாம் உட்காந்து வச்சுட்டு எங்க வெளியே அனுப்பிச்சிருவாங்களே. என்ன மிஸ்டர் ரெட்டி, லெக்சரர்ஸ் இப்படி பண்ணலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் அப்படி பண்ணலாமா? ஸ்ட்ரைக் பண்றதுக்கு வேற நல்ல காரணம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலையா? பெண் குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கவே முடியல, கொஞ்சம் விட்டா ஓடிடு போல் இருக்கு. அதான் ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்து இருக்க. சரித்திரம். அதுக்கு என்ன தரித்திரம்? 8வது குழந்தை, கை குழந்தை. ஆமா, ஒரு அமுல் டப்பா வாங்குறதுனா துப்பு கிடையாம தவிக்கிறா. இதுக்கு மேல என்ன வேணும்ன்ற? வாரம் உட்காரோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தப்பா நினைக்க போறாங்க. அவங்க நமக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டுமே, நம்ம அவங்களுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணல. ஏன் ராவ்ஜி? அதானே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா தீர்த்து வைக்கிறதுக்கு அவன் எலெக்ட் பண்ணின லீடர் தக்காளி இருக்கா, நமக்கு யாரு இருக்கான்னு? அவனுக்கு தக்காளினா நமக்கு நீரிழியா பெருச்சாடி. லேசர விட போறதில்ல, சாகும் வரை உண்ணாவிரதம். எங்க பூகோளம் சாம்பசிவம் டிஃபன் காஃபி வாங்க போயிருக்கான். ஏன் கத்துற? வரும்போது வரணும், வயித்த கெட்டுறது. நீங்க எல்லாரும் வேணா ஸ்ட்ரைக் பண்ணுங்க, நான் கிளாஸ் எடுக்க போறேன். போயிடுவீரா? அப்புறம் நமக்குள்ளேயே ஒத்துமை இல்லை ஆயிட போறது. கஷ்டப்பட்டு சம்பளம் உயர் வாங்கி கொடுத்தா மட்டும் அனுபவிப்பீங்களாக்கோ? கருங்காலி சத்தியமூர்த்தி, கருங்காலி சத்தியமூர்த்தி, ஸ்டாப் இட். ஸ்ட்ரைக் பண்ணுங்க, தப்புன்னு சொல்லல. ஆனா அத காலேஜ் அவர்ஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்றேன். இருக்கலையா? யாரும் பார்க்காம இருக்கும் போதா? இது மாதிரி எந்த தேசத்திலும் நடந்ததே இல்ல. ஜப்பான்ல நடக்குது. ஜப்பானும் இந்தியாவும் ஒண்ணா? அங்க எல்லாருக்கும் மூக்கு சப்ப. அதுக்காக நாங்க வர மூக்க கொண்டு போய் செவுத்து மேல வச்சு தேய்ச்சிக்க முடியுமா? ஜப்பான் சமாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு வேணாம். ஓ அப்படியா? மிஸ்டர் ரெட்டி, உங்க கோட்டு துணி ரொம்ப பிரமாதமா இருக்க. இருக்காதா பின்ன? மேட் இன் ஜப்பான், ஃபியூஜி சில்க். ஏன் ரெட்டி,
ஜப்பான் துணி, வாட்ச், டிரான்சிஸ்டர், டிவி இதெல்லாம் மட்டும் வேணும். ஜப்பான் ஸ்ட்ரைக் மட்டும் வேண்டாமோ? வேணும் தான். முதல்ல நிர்வாகிகள் ஜப்பானை ஃபாலோ பண்ணட்டும், அதுக்கப்புறம் தொழிலாளிகள் நாங்க ஃபாலோ பண்றோம். ஊர்ல எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணா கேட்க மாட்டீங்க, ஆனா வாத்தியாரங்க மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணினா அது தப்பு, அது பாவம், அப்படிதானே? உடம்புங்கிறது நம்ம நாடு மாதிரி. வாத்தியாருங்க அதுல இதயம், ஸ்டூடெண்ட் ரத்தம். ரத்தத்தை சுத்தப்படுத்தி மற்ற அவயவங்களுக்கு இதயம் அனுப்புது. அதே மாதிரி மாணவர்களை அறிவாளியாக்கி நாட்டுல பல பாகங்களுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம். மற்ற உறுப்புகள் வேலை செய்யலன்னா உடம்பு தாங்கும், ஆனா இதயம் வேலை செய்யலன்னா உடம்பும் தாங்காது, இதயமும் தாங்காது. நம்முடைய கோரிக்கைகளை நிர்வாகிகள் எடுத்து வைப்போம், சுமூகமா பேசி தீர்த்துக்குவோம். முதல்ல நீங்களா கிளாஸுக்கு போங்க. இத பாருங்க சத்தியமூர்த்தி, உங்களை நம்பிதான் நாங்கெல்லாம் வரோம். இருங்க வாங்கப்பா, வாங்க பாப்பா. ராவ்ஜி, தனியா எந்த காரியமும் உன்னால பண்ண முடியாது. என்னடா சோகமா வர? ஃபீஸ் பணத்தை கூட்டிட்டாங்கடா. ஏண்டா சம்பளம் பத்தலன்னு வாத்தியாரங்க ஸ்ட்ரைக் செஞ்சாங்கல்ல, அதான் சுமூகமா முடிஞ்சு போச்சேடா. எப்படி சுமமா முடிஞ்சது தெரியுமா? நம்ம ஃபீஸ் பணத்தை ஏத்தி அவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. என்ன மாதிரி ஏழை மாணவங்க கதி என்ன வருது? இத தட்டி கேட்க ஆள் இல்லையா? ரவி, நிர்வாகத்திட்ட கேப்பமா? இவன் ஜெயிச்சிருந்தா இந்த பிரச்சனையை நாமே சால்வ் பண்ணிருக்கலாம். எல்லாருமே சேர்ந்து எலெக்ட் பண்ணாங்களே தக்காளி, அவனை கேளுங்கடா. இது அநியாயம். நம்ம குழந்தை அழுவதேன்னு பக்கத்து வீட்டு குழந்தை கையில வச்சிருக்கிறதே முட்டாய், அதை பிடிக்கி கொண்டு வந்து இது கையில கொடுத்து சமாதானப்படுத்துற மாதிரி இருக்கு. ரத்தம் கொதிக்குது தலைவரே. ஃபீஸ் ஏத்துறதுனால ஏழை மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தலைவரே. ஏழைங்க இன்னைக்கு தான் கஷ்டப்பட்ட 1000 தலைவர்கள் வந்தாச்சு போயாச்சு. பணக்காரன் கொழுத்த பணக்காரன் அவன், ஏழைங்க பரம ஏழை அவனுக்கு. இதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் சுவடி. இந்த அக்கிரமத்தை கண்டிச்சு பிரின்சிபால் கிட்ட ஒரு மனு கொடுக்கலாமா தலைவரே? மனு நீதி சோழங்காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பிரயோஜனம் பீச்ல சுண்டல் கட்டுறாங்களே அந்த பேப்பர்ல ஏது. இந்த மாதிரி மனு கொடுக்குறோமே அந்த பேப்பர் தான். எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கலாமா தலைவரே? ஏழமானவங்க சாப்பிடுறதே ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான். அவங்களையும் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்க சொல்லி அந்த ஒரு வேளை சாப்பாட்டுலயும் மண்ணள்ளி போடுறது பாவம் இல்லையா? அப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க தலைவரே? நிர்வாகத்தோட காதுகள்ல உங்க நியாயமான கோரிக்கைகள் விழணும்னு சொன்னா ஸ்ட்ரைக் பண்ண சொல்றீங்களா? நான் வேண்டாம்னு சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க?